ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனிதர்கள் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத நீங்க 16வது 17வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து புறப்பட்டு 26:17 கேராரு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் தூர்த்து போட்டவைகளுமாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவர்களுக்கு பெயரிட்டான். இப்போ நீங்க 20வது வசனம், கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயர். பின்பு அவையிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு தொடர்ந்து நெருக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணல அப்படின்னா சோர்ந்து போகவே இல்லை. நம்பர் 1, முதலாவது இவனுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்கும்போது இவன் சண்டைக்கு போகல. நம்பர் 2, இரண்டாவது இவ்வளவு சோதனைகளை அவனுக்கு கொடுத்தும் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு தன்னுடைய ஓட்டத்துல சோர்ந்து போகவே இல்லை. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பார்க்கறாங்க அப்படின்னா இவனுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவன் சோர்ந்து போகவே இல்லையே, இவன் மனசு விடவே இல்லையே, இவன் கவலைப்படவே இல்லையே. நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்றோம்னு இவன் ஒதுங்கி ஒரு இடத்துல போய் செய்யாம விட்டுறலாம் அப்படின்னு அவ்வளவுதான் படுக்கலையே, இவன் செஞ்சுட்டே தானே இருக்கிறான். நம்ம எத்தனை தான் வாசலை அடைச்சாலும் இவன் ஒரு புதிய வாசலை திறந்து கொண்டு ஓடிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சோர்ந்து போய் படுக்க கூடாது. நீங்க பிரயாசம் எடுத்துட்டே இருக்கணும், நீங்க ஓடிட்டே இருக்கணும், நீங்க செயல்பட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகிறார். மனிதர்கள் 1000 தடைகளை நமக்கு கொண்டு வரட்டும், ஆனால் அந்த தடைகளில் இருந்தெல்லாம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரங்களிலே அப்படிதான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு அப்படிதான் நம்மளை சோர்ந்து போக பண்ணுவாங்க, நம்முடைய இருதயத்தை உடைச்சிருவாங்க. அவ்வளோதான், எப்படியாவது இவனை உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தடுத்துடலாம், இவனுக்கு இப்படி ஒரு ப்ரெஷரை கொடுத்துடலாம், இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். என்னை அழைத்தவர் பெரியவர். எத்தனை தடைக்கற்களை வைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி முன்னேறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தள்ளா விடவில்லையே. சொல்லுவோம், தடைகளை உடைத்தீரையா, தள்ளா விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி. ஓ ஹalleluya. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை
இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் நன்றி. சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத அந்நியர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாததை வச்சு அவங்க எதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவனோட ஏதோ ஒரு பலன் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு முடிவு எடுத்துக்குங்க. கர்த்தர் உங்களை விசாலத்துல வைக்க போறாரு. வேதத்துல நீங்க தேடி வாசிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் நெருக்கம் வந்துச்சோ எல்லாருக்கும் நெருக்கம் முடிஞ்சு என்னதான் வந்திருக்குது சொல்லுங்க? விசாலம் தான் வந்திருக்குது. அவங்க பாடு முடிந்த உடனே விசாலம் தான் வந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அந்த நாட்டினுடைய ராஜா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி, இவங்களுக்கு குழந்தையே பிறக்க கூடாது, எல்லா ஆண் குழந்தைகளும் நைல் நதியில போடுங்க அப்படின்னு நிறைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனா 70 பேரா போனாங்க. வேதம் சொல்லுது, அந்த ஊரை விட்டு திரும்பி வரும்போது 20 லட்சத்திற்கும் அதிகமான பேரோட திரும்பி வந்தாங்களாம். இத்தனைக்கும் சாப்பாடு இல்லை, இத்தனைக்கும் வேலை பளு, குழந்தைகளுக்கு சரியான ஆகாரம் இல்லை, எந்த வசதியுமே அவங்களுக்கு இல்லை. அவங்க பார்த்ததெல்லாம் கஷ்டம், வேதனை, பாடுகள், வேலை, சாப்பாடு இல்லை, எல்லாம் தீமையை தான் பார்த்தாங்க. ஆனா வெளியே வரும்போது சிறு கூட்டமாய் போனவங்க பெரிய கூட்டமா வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சோர்ந்து போகவே மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வேலை ஸ்தலத்துல உங்களை நெருக்கிட்டே இருக்கலாம். நீ அந்த இடத்துல இருந்து போகணும், நீ அந்த இடத்துல இருந்து துரத்தப்படணும், இல்லைன்னா உங்களுடைய நீங்க குடியிருக்கிற ஏரியாவில இருந்து உங்களை துரத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கலாம். உங்க பிசினஸ்ல இருந்து வெளியே போறதற்கு உங்களுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர், பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையை சோர்ந்து மட்டும் போகாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. எத்தனை உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீங்க தைரியமா முன்னேறிட்டே இருங்க. ஒரு வாசலை அடையும் போது இன்னொரு வாசலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு வாசலை அடைக்கும் போது இன்னொன்னுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், அவங்க எத்தனை வாசலை அடைக்க முடியும், அவங்க 7 வாசலை அடைச்சாலும் நமக்காக 8வது ஒன்ன கர்த்தர் திறப்பாரு, நமக்கு அடுத்து ஒன்ன கர்த்தர் திறப்பாரு. ஓ ஹல்லேலூயா. அவர்கள் நின்று போவார்கள், நம்ம நிற்கவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்கள். இந்த சாட்சி உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அந்த 2005 அந்த சர்ச்சை ஃபர்ஸ்ட் வீக் அந்த சர்ச்சை கட்டி ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பிரதர் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல வந்து சவுண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 ஆராதனையை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிட்டாங்க. ஒரு 3 ஆராதனையில் எதுவுமே என்னால் பேச முடியல, ஜனங்களுக்கும் எதுவுமே கேட்க முடியல, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுருச்சு. ஆனால் 3வது அந்த ஆராதனை பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு வார்த்தை வருது. அப்போ அன்னைக்கு அந்த ஆராதனை முடியும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், இந்த சத்தம் நிற்கும், இந்த சத்தம் நிற்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் 3 வாரத்தோட நின்றுச்சுங்க. அடுத்த வாரத்தில் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம்னு வெளியே போயிட்டாங்க, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கல்யாணம்னு வெளியே போயிட்டாங்க. இப்படியே வெளியே போய் அவங்க ஸ்பீக்கரில் பாட்டு போடுறதே விட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்ச சத்தம் இன்னைக்கு வரைக்கும் தோணிச்சுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தரிடத்துல ஒரு கிருபையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஈசாக்க மாதிரி எத்தனை அடிச்சாலும் நான் தாங்கணும் ஆண்டவரே, எத்தனை துரத்தினாலும் நான் தாங்கணும். அவங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்குது. ஏன்னா இவ்வளவு அந்த நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு எதிரியா நின்றுருக்காங்க பாருங்க. அவன் தோண்ட மூடிட்டே இருக்கிறாங்க. வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னடா இவன் என்னதான் பண்ணாலும் இவன் விட மாட்டானா? இல்ல, அவனுக்கு ஒண்ணு தெரியும், ஏசேக்க மூடலாம், சித்தனாவை மூடலாம், ஆனா ரகபோத்துல நீ எனக்கு விரோதமா வரவே முடியாது. சிஸ்டர், பிரதர்,
அம்மா அப்பா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏசேக்குல வாக்குவாதம் பண்ணினாங்க, சித்னாவில வாக்குவாதம் பண்ணினாங்க. வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவாரு. அந்த ரகபோத்துல உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. அந்த ரகபோத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார் ஒருவரும் இல்லை. அந்த ரகபோத்துல நீங்க தான் பெரிய ஆளு. கர்த்தர் உங்களை தான் பெரிய ஆளா வைப்பாரு. நீங்க தான் அங்க ராஜா. அங்கே உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. அங்க நீங்க போடுறதுதான் ரூல்ஸ், நீங்க போடுறதுதான் சட்டம். அங்க கர்த்தர் உங்களை எல்லார் மேலையும் தலைய நிமிர பண்ணுவார். கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தரிடத்துல எல்லாரும் கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. நான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு நான் முன்னேறக்கூடிய பலனை தாருங்க. எத்தனை அவங்க அடிச்சாலும் நமக்கு நல்லதுக்கு தான், நம்ம உருவாகிறதற்காக தான். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன பண்ணினாலும் உங்க தரிசனத்தை நிறுத்த மட்டும் கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணினாலும் உங்க தரிசனத்தை நிறுத்த மட்டும் கூடாது. ஆமேன். ஒரு ஊழியக்காரரை கடந்த நாட்களிலே சந்தித்தேன். அவருடைய சர்ச்சு 16வது இடத்துல பிரச்சனை பண்றாங்களாம். 16 இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. 16வது இடமா இப்போ. ஒவ்வொரு இடத்துலையும் 1 மாசம் 2 மாசம் தான் இருக்க வைப்பாங்களாமா. இப்ப லாஸ்டா 16வது இடத்துக்கு வந்திருக்கிறான் பாஸ்டர். எப்படி பாஸ்டர் 16வது இடம்? சோர்ந்தே போகலையா? 16 இடத்துலையும் வாடகை கொடுக்கறதுக்கு கர்த்தர் தான் காசு கொடுத்தாரு. 16 இடத்துலையும் அந்த பில்டிங்கை அவர் பணத்துல தான் செலவு பண்ணோம். நம்ம ஏன் பாஸ்டர் கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், 16வது இடத்துல ஒருத்தர் இப்போ ஒரு 25 சென்ட் இடத்தை சொந்தமா சர்ச்சுக்குனே கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்றேன், அதுதான் உங்களுக்கு ரகபோத், அதுதான் உங்களுக்கு ரகபோத். அவ்வளவுதான். இனி அந்த இடத்துல கர்த்தர் உறுதியான இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரு. அப்போ நிறைய இடத்துல நம்மளை துரத்துவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க தரிசனத்தை விடவே கூடாது. நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் காண்பி. ஆமேன். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பேர் எங்க ஓட்டத்தை தடை பண்ண நினைச்சாலும், எங்க காலை கட்டி போடணும்னு நினைச்சாலும், ஆண்டவரே எங்க தரிசனத்தை நாங்க இழந்துடவே கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே எங்க ஓட்டத்தை நான் நிறுத்திடவே கூடாது. வலதுபுறமும் இடதுபுறமும் நாங்க சாயவே கூடாது. எங்கள் கண்கள் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். எத்தனை தடை, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தை வந்தாலும் எங்களுடைய பிரயாணத்தை நாங்க நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஒரு பெரிய வெற்றி அடைகிற வரைக்கும், எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கிற வரைக்கும் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். அந்த ஓட்டம் எத்தனை மனிதர்கள் தடை செய்தாலும் எல்லாத்தையும் முறியடித்து ஓடக்கூடிய ஒரு பலன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தாங்கக்கூடிய பலன், சோர்ந்து போகாத ஒரு இருதயம். இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைங்க அவங்கள திரும்ப திரும்ப துரத்திட்டே இருக்கிறாங்கப்பா. இந்த இடத்துல கூடாரம் போட்டு சமாதானமா இருக்கலாம்னா அந்த இடத்துலயும் அவங்கள இருக்க விடலப்பா. இந்த இடம் எனக்கு சமாதானமா கிடைச்சிருச்சு, இனி என்ன யாருமே இந்த இடத்துல இருந்து துரத்த மாட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர்ப்பா. அவங்க மனசே உடைஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை. நான் எங்க போனாலும் என்ன நிம்மதியா விட மாட்டாங்களா? எங்க போனாலும் நான் நிம்மதியா இருக்க முடியாதா அப்படின்ற அங்கலாய்ப்போட இருதயம், எந்த இருதயம் இருந்தாலும் இந்த செய்தி நேரத்தில் அவங்களுக்காக நான் திறப்புல நிக்கிறேன். வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்கிறதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு தைரியமான இருதயம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வருவதாக. இப்பொழுது அந்த தைரியத்தை கர்த்தர் தருவீராகப்பா. நீங்க தருகிறதற்காய் நன்றி. ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்.
நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஈசாக்கோடே இருக்கிறார் என்கிறத அவங்க அறிஞ்சு கொள்றதற்கு நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் அவனோட இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி அறிஞ்சு கொண்டாங்கன்னா, அவன் சண்டைக்கே வராம அமைதியா போறதுனால அறிந்து கொண்டார்கள். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிறதை எப்படி அறிந்து கொண்டாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் அவன் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறான், அவனுடைய ஓட்டத்தை நிறுத்தவே முடியல, சோ அவனோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அறிஞ்சு கொண்டாங்க. நம்பர் 3, மூன்றாவதாக 29வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத கண்டுகொள்கிற காலம் சீக்கிரமா வரப்போகுது. எப்ப தெரியுமா? தேவன் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நம்புகிறீர்களா இல்லையா? ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் தர போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், உங்கள் எதிரிக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு பெரிய செழிப்பை 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 ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை பிளஸ் பண்ணி இப்ப சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இதை நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே நடந்தது மாதிரியே ஃபீல் பண்றேன். பாருங்களேன், அப்படியே நடந்தது மாதிரியே ஃபீல் பண்றேன். இப்போ ஆண்டவர் அந்த பாதையில தான் கூட்டிட்டு போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு காலத்துல எதிர்த்தவங்க, பகைச்சவங்க, வெறுத்தவங்க, அவமானமா பேசினவங்க இப்போ ஆண்டவர் ஜனங்களால நிரப்புறத பார்த்து பார்த்து கர்த்தர் இவங்களோட இருக்கிறார் அப்படின்றத கண்டுகொள்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் பிளஸ் பண்ண போறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் கனப்படுத்த போறாரு. உங்களுக்கு இடத்தை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்த போறாரு. உங்களுக்கு நல்ல சொத்துக்களை கொடுத்து கனப்படுத்த போறாரு. உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து கனப்படுத்த போறாரு. நீங்க கையிட்டு செய்யறத 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போறாரு. நீங்க போகும்போதும் வரும்போதும் பெரிய மதிப்பையும் மரியாதையும் கர்த்தர் கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க நல்ல பிளெஸ்ஸிங்கா, கர்த்தர் ஆசீர்வாதமா. இந்த 21 நாள் ஜெபமே அதுக்காகத்தான். கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த ஜெபத்தை கேட்டேன், இந்த ஜெபத்தை நான் அங்கீகரிக்கிறேன். இவ்வளவு காலையில கூட இத்தனை பேர் கர்த்தரை தேடி வர்றீங்களே, சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருப்பாரு? இத்தனை பேர் இதை நேரம் எடுத்து அதை கேட்டு அதை விசுவாசிக்கிறீங்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? நிச்சயமா சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் கர்த்தர் உங்களோட இருக்கிறத காண்பார்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய பிளெஸ்ஸிங்கை பார்த்து இயேசு உங்களோட இருக்கிறதை காண்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. நீ ஒன்றும் இல்லாமலாம் இருந்த, நீ ஒன்றும் இல்லாமலாம் இருந்த, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவோம், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், உன்னை துரத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை காண போகிறார்கள். ஆண்டவர் உன் கூட இருக்கிறத காண போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும். உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபிக்க போகிறார். என் பிள்ளையோட நான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். நம்புறவங்க இந்த வார்த்தையை ஒரு 10 டைமாவது அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா என் கூட இருக்கிறார் என்கிறதை
காண போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு நல்ல திருமண காரியம் நடக்கும். அந்த காரியத்திற்கு சொந்தக்காரர்கள் வருவார்கள். அது ரொம்ப கிராண்டா நடக்கும். அது ரொம்ப சந்தோஷமா நடக்கும். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் இல்லைன்னா இவ்வளவு நேர்த்தியா நடந்திருக்காது. ஆண்டவர் உன் கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்று. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சொல்லுவோம், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுவோம், சோர்ந்து போக மாட்டேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். உங்களோட நாங்க சமாதானமா போக விரும்புறோம். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஈசாக்குக்கு முன்னாடி வந்து நின்னது வேற யாரும் கிடையாது. ஒரு நாள் பகைச்சவங்க, ஒரு நாள் வெறுத்தவங்க, ஒரு நாள் எங்களை விட்டு போயிரு அப்படின்னு துரத்துனவங்க, ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டு தோன்றின துறவை தூர்த்து போட்டவங்க, ஒரு நாள் இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சவங்க, ஒரு நாள் இவன் எந்த வேலையும் செய்யாம இவன் பின்னிட்டு ஓடிடுவான் அப்படின்னு நினைச்சவங்க. அப்படி நினைச்சவங்க தான் ஒரு நாள் அவனை பார்த்து சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இதே பாதையில இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை கடந்து போகலாம். ஈசாக்குனுடைய அதே பாதை தான் பாஸ்டர். நான் எப்ப ஓடுவேன், நான் எப்ப சோர்ந்து போவேன், நான் எப்ப என்னுடைய தரிசனத்தை விட்டுருவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படிதான் என்ன நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். எஸ், இனி இவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நீ எங்களை விட்டு போய்விடு, போய்விடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் ஈசாக்க கர்த்தர் அப்படி நிறுத்துவாரே ஆனால், ஈசாக்க நிறுத்துவாரே ஆனால், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் சொந்தத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார்.
உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். உன்னை துரத்தணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். நீ எழும்ப கூடாதுன்னு நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அன்றைக்கு அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவனோட இருக்கிறது மனுஷ பலன் அல்ல, இவனோட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த மனுஷியோட கர்த்தர் இருக்கிறாரு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் கூட நீங்க இருக்கிறத எப்ப ஆண்டவரை நிரூபிக்க போறீங்க? நான் முன்னாடி தேடியும் இல்ல ஆண்டவரே, நான் பின்னாடி கிரியை செய்தும் நீங்க இல்ல ஆண்டவரே. நிறைய பேர் என்ன சுற்றி கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் எங்கே, நீ வைராக்கியம் பாராட்டின தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, இதே வார்த்தையை நீ ஆராதிச்ச கர்த்தர் எங்கே? ஆனா இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து முன்னேறுங்க. ஒரு நாள் வரும், உன் கூட இருக்கிற கர்த்தரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க கூட இருக்கிற தேவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப நாங்க ஆணித்தரமா நம்புறோம், உன் கூட கர்த்தர் இருக்கிறார், கூட கர்த்தர் இருக்கிறார். தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரனாய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். இந்த இடத்துல கூடி இருக்கிற, இன்னும் ஆன்லைன்ல இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். வேற ஒண்ணுமே வேணாம்ப்பா, எங்க பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துறத பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிற நாள் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கூட அவங்க சொல்ல வேண்டாம் ஆண்டவரே, நீ ரொம்ப பெரிய வசதி ஆயிட்டான்னு கூட சொல்ல வேணாம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை வெறுக்கிற, எங்க பிள்ளைகளை ஒதுக்குற, எவ்வளவு அடிச்சாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்றேன். அவங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என்னமோ உன் கூட ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்குது, உனக்குள்ள ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்குது, நாங்க அதை பார்த்துட்டோம் ஆண்டவரே. கர்த்தரே இவன் கூட இருக்கிறாரு, கர்த்தரே இவன் கூட இருக்கிறாரு. அந்த 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 சாட்சி என் பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஆக அவங்க வீட்டுல ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கணும், அதுல வர்றவங்க எல்லாம் சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். Thank you Jesus. அவங்க செய்யற வேலையை நீங்க ஆசீர்வதிக்கணும், அது வளர்ந்து பெரிய ஆலமரமா பெருகணும். அப்ப அவங்க சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும் ஆண்டவரே. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல ஸ்திரப்படுத்தப்படணும். அப்ப சொல்லணும், கர்த்தர் உன்னை கைவிடல, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவன். நன்றி அப்பா, நீர் அதை ஆணித்தரமாய் நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி. எங்க பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்க பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர். என் பட்டணம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக அப்பா. அடுத்த ஜெனரேஷனுக்கான கமிட்மெண்டான ஊழியக்காரர்களை எங்கள் பட்டணத்திலே நீர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. எங்க கம்ஃபர்ட் திருச்சபையினுடைய தேவைகளை சந்தித்து இந்த வருஷம் முடிகிறதுக்குன்னு அந்த இடத்தை நாங்க ராஜயோக்கியமா வாங்குறதற்கு ஆண்டவர் உதவிகளை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அதற்காய் கொடுக்கிற, பிரயாசம் எடுக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜீசஸ் கால்ஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி, இங்க ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதி,
உலகமெங்கும் இருக்கிற இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் ஆண்டவரே நன்றி அப்பா, லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயன்படுத்தும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு அந்த பாட்டினுடைய வரியை மட்டும் சொல்லி முடிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்றத எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமென், ஆமென். சோ பாடிட்டே போங்க. கர்த்தர் நிச்சயம்